மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. சிஸ்டர் சொல்லுங்க மேடம். ஒரு நிமிஷம். இது இவரோட ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு டாக்டர் ஆபரேஷன் ஷெட்யூல் பண்ணிருக்காரு. ஓகே. நீங்க இன்னும் அமௌண்ட் பே பண்ணலையா? கட்ட சொல்லிருப்பாங்களே. சிஸ்டர் 10 மணிக்கு தான் பேங்க் திறக்கும், நான் கட்டிடுறேன். சரிங்க சார், அமௌண்ட்டை கட்டி ரிசிப்ட கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க. அப்போதான் ஆபரேஷன் தியேட்டரை ரெடி பண்ண முடியும். என்ன சிஸ்டர் பேசுறீங்க? கட்டாமல ஓடி போயிட போறோம். ரிசிப்ட் கொடுத்தாதான் ஆபரேஷன் தியேட்டரை ரெடி பண்ணுவோம்னு சொல்றீங்க? மேடம், அப்படின்னு நான் சொல்லல. ரிசிப்ட வாங்கி ஃபைல் பண்ணிட்டு தான் ஆபரேஷன் தியேட்டரை ரெடி பண்ணனும்னு எங்களுக்கு கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நாங்க ஃபாலோ பண்ண முடியும். நீங்க சொல்றது அப்படி இல்லீங்களே. ஏய் மல்லி. மேடம், பொதுவா ஆபரேஷனுக்கு முந்தின நாளே அட்மிட் ஆக சொல்லிடுவோம். அமௌண்ட்டும் பே பண்ண சொல்லிடுவோம். நீங்க கட்டாம நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. சாரி சிஸ்டர், கோவப்படாதீங்க. நீங்க மத்த ப்ரொசீஜர்ஸ பாருங்க. கோவப்படல சார், மேடம் கேட்டதுக்கு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கேன். மேடம், பேஷண்ட்டுக்கு இசிஜி பிபி எல்லாம் செக் பண்ணனும். உள்ள கூட்டிட்டு வாங்க. உள்ள கூட்டிட்டு போங்க. பேங்க் மேனேஜர் தான் கால் பண்றாரு. ஹலோ சார். ஹலோ, எங்க இருக்கீங்க? சார் குட் மார்னிங் சார், நாங்க வந்துட்டு தான் இருக்கேன். இல்ல மிஸ்டர் விஜய், உங்க ப்ராப்பர்ட்டி கோர்ட்ல லிட்டிகேஷன்ல இருக்கே. சார் அப்படியெல்லாம் இருக்க சான்ஸே இல்லையே. ராஜேஸ்வரிங்கிறது யாரு? அது என் சிஸ்டர் தான். அவங்க தான் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. சார் இது ரொம்ப அநியாயம் சார். அது என்னோட ப்ராப்பர்ட்டி சார். ஏதோ கிஃப்ட் டீட காட்டி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சார். அவ போவா சார்? அடுத்தவங்க சொத்துக்கு ஏன் இப்படி அலையறானே தெரியல சார். சார் இப்ப நாங்க வந்துகிட்டு இருக்கேன் சார். சாரி மிஸ்டர் விஜய், அவசரம் இல்ல. நீங்க வரக்கூட வேண்டாம். ஏன்னா உங்க லோனை ப்ராசஸ் பண்ண முடியாது. நீங்க அப்புறமா கூட வந்து டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கோங்க. சார் என்ன சார் இது? நேத்து வரைக்கும் லோன் தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு இப்போ கடைசி நிமிஷத்துல தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? பணம் கட்டினாதான் ஆபரேஷன் பண்ண முடியும்னு சொல்றாங்க சார். ஐ எம் சோ சாரி. உங்க நிலைமை புரியுது. ஆனா நான் என்ன சார் பண்ண முடியும்? லீகல் அட்வைஸ் ஒப்பீனியன் இல்லாம என்னால லோனை சாங்ஷன் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா பிளாக் ஆயிடும் சார். நான் நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்க சேஃபா இருக்கும். நீங்க அப்புறமா வந்து வாங்கிக்கோங்க. சார் சார் என்னங்க, என்ன சொல்றாங்க? தம்பி, பணம் தர முடியாதுன்னு சொல்றாங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. ஐயோ, டெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ள பணம் கட்டுன்னு சொல்றாங்களே. அப்படின்னா ஆபரேஷன்? ஐயோ கடவுளே, என் புருஷன் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அண்ணி அமைதியா இருங்க. என்னங்க, முடியவே முடியாதுன்னு சொல்றாங்களா? ஏன் இன்னும் ஒரு தடவை கேட்டு பாருங்களேன். இல்ல மல்லி, அந்த ராஜேஸ்வரி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கலாம். அதனால லோனை சாங்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப என்னங்க பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல மல்லி. இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். ஐயோ, என் புருஷன் பொழைச்சிருவாருன்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். அது நடக்காமையே போயிடும் போல இருக்கே. கடவுளே, நாங்க உனக்கு என்ன பாவம் பண்ணோம்? அழாதீங்கக்கா. மல்லி, அவங்கள கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லு. இந்த விஷயம் உன் அண்ணனுக்கு தெரிய வேணாம். நான் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணிட்டு வரேன். இப்போ ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல கேட்டாங்கன்னா பணம் வாங்கிட்டு வர போயிருக்காங்கன்னு சொல்லு. இங்க பாரு, நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இது என்னோட உழைப்புல நான் உண்டாக்குனது. இதை எப்படி நான் எடுத்துக்கிறேன்னு நீ பார்க்க தான் போற. உன் திமிருக்கு நீ அழிய போறது நிச்சயம். ஆனா இனிமே நீ என்னால அழிய போற. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். எவ்ளோ திமிரு இருக்கணும் அவனுக்கு.
இப்ப இருக்கிற நிலைமையில ஒரு 50,000 கூட அவனால அரேஞ்ச் பண்ண முடியாது. அதுக்கு கூட வர்த்து இல்லாதவன் நான் கொடுத்த பணத்தை வாங்க முடியாதுன்னு சொல்லி அவன் பாட்டு போயிட்டே இருந்தான். இவனெல்லாம் நம்பி எவன் பணம் கொடுக்கறான்னு நானும் பாக்குறேன். நம்ம அண்ணன் செத்தா கூட பரவாயில்ல, ஆனா மாமாவுக்கு உங்க மேல கொஞ்சம் கூட நல்ல எண்ணம் வந்துடக்கூடாதுன்னு அந்த மல்லி யோசிச்சிருப்பா ராஜிமா. அதான் அவ சலங்க கட்டி விட இவரை யோசிக்காம இங்க வந்து ஆடிட்டு போறாரு. இனிமே எங்க வந்து ஆட போறான்? இந்நேரம் மேனேஜர் பேங்க்ல இருந்து அவனுக்கு போன் போட்டிருப்பாங்க. இனிமே விஜய் எவன் கால்ல விழறான்னு நானும் பாக்குறேன். மாமா ஆ? வாங்க மாமா, உள்ள வாங்க. என்ன விஜய், அரைகுறையா திட்டிட்டு போயிட்டியா? இன்னும் திட்டுறதுக்கு ஏதாவது பாக்கி வச்சிருக்கியா? ஏதாவது சொல்ல மறந்துட்டியா? மாமா, ராஜிமா சும்மா ஜோக் அடிக்கிறாங்க. நீ பணம் தரேன்னு சொன்னல, ஆ? வாங்கிக்கலான்னு தோணுச்சு, யோசிச்சு பார்த்தேன். பாருடா, பணத்தை நான் எடுத்து நீட்டியும் எனக்கு பெருசா சவால்லாம் விட்டுட்டு போன. இப்ப வந்து பணத்தை கொடுன்னு சொல்ற. நீ வேணும்னு நினைச்சா நான் குடுக்கணும், நீ வேணான்னு சொல்லிட்டு போனா உன் பின்னாடியே வந்து இந்தாடா வாங்கிக்கோ, இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைச்சியா? இங்க பாரு, உன்கிட்ட விட்ட சவாலை விட என் கௌரவத்தை விட ஒரு உயிரை காப்பாத்துறது எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த வாழ்க்கையோட அர்த்தம் புண்ணியம் எல்லாமே இன்னொரு உயிரை காப்பாத்துறது தான்னு அப்பா சொல்லுவார்ல, அத மறந்துட்டியா? அப்பப்பப்பா, அதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டே நாளையே சொல்றியா? இத பாரு, நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ அத மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் விட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ யாருங்கிறதே எனக்கு மறந்து போயிரும். அன்னைக்கு பணம் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனப்ப இந்த பாவம் புண்ணியம் கணக்கெல்லாம் எங்க போச்சு? அன்னைக்கும் உன் மச்சான் பாவமா சாகதானே கிடந்தான். என்னடா தம்பி, பேங்க்காரன் லோன் இல்லன்னு விரட்டிட்டானா? நீ வந்து இங்க ஆட்டம் போட்டுட்டு போன பத்தியா? அப்ப நான் கூட கொஞ்சம் பயந்துட்டேன். அதனாலதான் நானும் கொஞ்சம் இறங்கியே வந்தேன். ஆனா வீட்டை காலி பண்ணுன்னு ஒரு வாரம் டைம் கொடுத்த பாரு, அங்கதான் சீனையே நான் ரிவர்ஸ் பண்ணேன். இப்ப உன்னால என் சுண்டு விரல கூட அசைக்க முடியாது. இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டா அட்லீஸ்ட் உனக்கு மரியாதையாவது மிஞ்சும். நான் உன் மரியாதை எதிர்பார்த்தீங்க வரல. சட்ட ரீதியா போராடி எல்லாத்தையும் உன்கிட்ட போராடி என்னால எடுத்துக்க முடியும். ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. அங்க ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்கு. இந்த காசு பணம் சொத்து எல்லாத்தையும் விட ஒரு உயிர் விலை மதிப்பே இல்லாதது. வேணும்னா எல்லாத்தையும் நீயே எடுத்துக்க. இனிமே ஒரு சின்ன துரும்ப கூட உரிமை கொண்டாடிக்கிட்டு இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன். தயவு செஞ்சு அந்த பணத்தை கொடுத்து ஒரு உயிரை காப்பாத்து. உன்னை பார்த்தா கூட பாவமா தான் இருக்கு. எவ்வளவு கம்பீரமா இருந்த என் தம்பி எவ்வளோ ஒரு அன்னக்காவடிக்காக ஓசியில பணம் கேட்டு கையேந்திர நிலைமைக்கு வந்துட்டான்னு நினைக்கிறப்ப அவமானமா இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.